அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். எடப்பாடி பழனிசாமி போல் தானும் உரக்க பேச முடியும் என கூறி அவையில் சத்தமாக பேசிய அமைச்சர் துரைமுருகன். எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தங்களது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாததால் துரைமுருகன் கத்தி பேசியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன? நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திமுக அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் டங்ஸ்டன் ஆலைக்கு எதிராக மக்கள் போராடி இருக்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக கடந்த 10 மாத காலமாக தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களின் போராட்டத்தால் வேறு வழியின்றி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. மதுரை, மேலூர், அரிக்காப்பட்டி, நாய்க்கர்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்துக் கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் பட்டங்களில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. டங்ஸ்டன் ஆலை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நடிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்டத்தை ஆதரித்து அதிமுக வாக்களித்துள்ளதாகவும் பதிவு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு. சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 63 பணிகள், அந்த 63 பணிகளில் 40 பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 23 பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும். வெள்ளத்தை தடுக்க தடுப்பணை கட்டினால் கூட போதாது. தற்போது பெய்யும் மழைக்கு அணையே தாங்குவதில்லை என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். விசிகவில் இருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட். திமுக குறித்து நேரடியாக விமர்சித்து பேசிய நிலையில் திருமாவளவன் நடவடிக்கை. தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ந்து எதிர்மறையாக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வந்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆதவின் நடவடிக்கைகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் இருந்ததாகவும் அறிக்கை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தரப்பில் இருந்து எந்த அழுத்தமும் வரவில்லை. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அரசியல் பேச வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை ஆதவ் அர்ஜுனா மீறியதாகவும் திருமாவளவன் பேட்டி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரண உதவி வழங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அதற்கான காசோலையை வழங்கினார் தொல் திருமாவளவன்.
மாவோயிஸ்ட் அமைப்பு செலுத்திய மாணவியின் கல்வி கட்டணத்தை முடக்கிய NIA-வின் உத்தரவில் தலையிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. எதிர்காலத்தில் அந்த மாணவி பயங்கரவாத அமைப்பில் சேரமாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் நீதிபதிகள் கேள்வி. திண்டிவனம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவிற்காக வேக வைக்கப்பட்ட முட்டையிலிருந்து வீசிய துர்நாற்றம். மாணவர்களின் பெற்றோர் முற்றுகையிட்டதால் பள்ளம் தோண்டப்பட்டு மொத்தமாக கொட்டி முட்டைகள் அழிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நாள் நல்ல உடல்நலத்துடன் வாழ வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைப்பதிவு. அதானி விவகாரத்தை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மீண்டும் எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திரிணாமுல் சமாஜ்வாடி கட்சிகள் பங்கேற்கவில்லை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மலையாள நடிகர் திலீப் VIP தரிசனம் செய்ய வசதியாக பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். தொடர்புடைய அதிகாரிகள் விளக்கமளிக்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உத்தரவு. ஓசியில் குழம்பு கொடுக்காததால் பரோட்டாவில் முடி இருப்பதாக கூறி ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டிய நபர். உடலில் இருந்த முடியை எடுத்து உணவில் போட்டு நாடகமாடியதை காட்டிக் கொடுத்த CCTV கேமரா. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பாரமுல்லா நெடுஞ்சாலையில் இருந்து மீட்கப்பட்ட மர்ம பை. அதிலிருந்த வெடிபொருட்களை வெடிக்கச் செய்து அழித்த வெடிகுண்டு நிபுணர்கள். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் குழுவினர் நடத்திய வான் சாகசம். பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த விமானிகள். புதிதாக 100 ஏர்பஸ் நிறுவன விமானங்களை வாங்க ஆர்டர் கொடுத்துள்ள ஏர் இந்தியா. கடந்த ஆண்டு ஏர்பஸ் மற்றும் போயிங் நிறுவனங்களின் 470 விமானங்களை வாங்க நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அறிவிப்பு. வரும் ஏப்ரல் மாதம் திறக்கப்படுவதை ஒட்டி நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் சோதனை ஓட்டம். பன்னாட்டு விமானங்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியின் ரஜோரி கார்டன் பகுதியில் உள்ள உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் கட்டடத்தின் பக்கத்து மாடிக்கு குதித்து தப்பினர். அவ மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.